வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் விழித்த நண்பர் வணக்கம். இந்த பதிவு பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சூப்பர் தான். ஜாம் பட்டன் சப்போர்ட் டு ஒரு அண்ணாமலை சேனல். நன்றி. இப்போ இந்த கருத்து கணிப்பு பரவலாக வந்துட்டுருக்கு. இந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா தந்தி டிவி 15%, பிரசாந்த் கிஷோர் ரெட்டை இலக்கம் சொல்லிட்டாரு. அப்போது 2ஆம் இடம். இப்போ வேறு வழி இல்லை, என்ன தான் பர்சன்டேஜ் டிஎம்கே குறைஞ்சாலும் செகண்ட் பொசிஷனுக்கு வருது பிஜேபி. 20% மேலே பிஜேபி வருதுன்னா ஒரு 15%, 16% தான் ஏடிஎம்கே வருது. ஏன்னா ஏடிஎம்கே 4 துண்டாக போயாச்சு. அப்போது இன்றைக்கி சொல்கிறான் 3ஆக நிற்கும் போது ஒரு 5 to 6 சீட்டு சொல்கிறான் பிஜேபிக்கு. இன்னும் 4 இருக்குது, எந்த அளவுக்கு ஆகுதுன்னு பார்க்கலாம். இது உண்மை 0லேருந்து வர்றதுக்கு இப்போத்தி நிலைமைக்கு சொல்லுது. அதுதான் அது ஆக்சுவலாக எப்படி வருது என்னன்றது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். இது ஒரு சாம்பிளிங் எடுத்து செய்கிறதா இதெல்லாம் பார்ப்போம். இதுக்கடையில் இந்த காங்கிரஸ் திருமாவளவன் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. அவங்க கொடுக்குற சீட்டு வாங்காமல் வெளில வராங்கன்னு தெரில. ஆனால் ராகுல் காந்தி பழனிசாமி வேணான்னு சொல்லிட்டேன். பழனிசாமி 4 தெரியும் ரெட்டையில் இருந்தால் அப்படின்னு. ஸோ வெறும் 4 சீட்டு வாங்கிட்டு கேவலமாக திமுகவில் இருக்க போகிறோன்னு என்னன்னு தெரியல. ஆனால் இதுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க சும்மா விட போகிறல. அதுதான் இந்த டிஎம்கே ராசா பிரிவினவாதம் சம்மந்தமாக எல்லாம் பல மொழி கலாச்சாரம் இருக்குது, நீங்கள் திமுக தொட்டால் என்ன ஆகும், இந்தியாவை கொந்தளிக்கின்ற மாதிரிலாம் நிறைய இந்த மாதிரி விஷயமெல்லாம் பேசி தீராங்க ஒரு பிரிவினவாத டைமில். இதெல்லாம் போய் இந்த இளைஞர்கள் இந்த போதையெல்லாம் ஊக்குவிச்சதுனால திமுகவில் இருந்த நம்பர் தான் சாதிக்குன்னு எல்லாம் ஓடி ஒளிஞ்சிருக்கு எங்கேயோ. இப்போ இந்த மாதிரினால என்ன தெரியல, +2 எழுதுகிற 12,000 பேர் ஆப்சண்ட்டு. தமிழுங்கிறானு தமிழ் 50,000 மேலே ஃபெயில் ஆகிறானு. இந்த லட்சத்தில் கல்வித்துறையை வச்சுட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது சென்னையில் வாரி விட்டார் டிஎம்கே பிரதமர் மோடி. நாங்கள் பல திட்டம் நேரடியாக கொடுக்குறோம், அதில் எதுவுமே கொள்ளையடிக்க முடியலன்னு திமுக வருத்தப்படுது. அது மக்களுக்காக தான் போகணும். நீ வருத்தப்பட்ட அதை பற்றி என்ன இருக்குது? கோடியாக கொள்ளையடிக்க முடியாமல் போனது அந்த கட்சிக்கு ஏற்பட்டுள்ள பெரிய சிக்கல். இந்த விஷயத்தில் ஒரு குடும்பம் மொத்தமே பயங்கர எரிச்சல் உள்ளது, பணம் கிடைக்காததால் அப்படின்றாங்க. அவன் சொல்லிக்கிறேன், தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்கள் தான் மத்திய அரசு வழங்கும் பணம், நீங்கள் கொள்ளையடிக்கிறது கிடையாது. மோடி விட மாட்டான். இதுவரை கொள்ளையடித்த பணம் மீட்கப்பட்டு தமிழகத்துக்காக செலவிடப்படும், இது மோடியின் கேரண்டி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ சனாதனத்தை ஒழித்த கட்டுரைன்னு சொன்ன உதயநிதி பேரை சொல்லலைங்க, சொல்லாமல் தான் பேசினார். குடும்ப செய்வது மக்கள் விரோத அணுகுமுறை, அதில் மற்றவர்கள் துச்சமாக கருதும் அகங்காரம், ஆணவம். இங்கு குடும்ப அரசியல் கட்சியின் முக்கிய உறுப்பினர் அதிகாரத்தின் முக்கிய பதவி பெற்ற உடனே நாட்டையும் நாட்டு மக்களையும் அடிமையாக கருதி பேசுகிறார். அரசியல் சாத்தின் கீழ் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கும் மாறாததுக்கும் நான் வைக்கும் பதவிக்கும் இருக்கும் கண்ணியத்தை மறந்து பேசுகிறார்கள். விளையாட்டாக கடந்து போகிறார். விளையாட்டு அமைச்சர் தான். நாட்டில் மிகப்பெரிய நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டே அந்த அமைப்பை நோக்கி அமைச்சரை கடுமையான கேள்வி எழுப்பி உள்ளது. கோடான கோடி மக்களின் நம்பிக்கையே அவமதிக்கும் செயலாகவும் தமிழக அரசின் முக்கிய பதவியில் நீடிப்பது வருத்தத்துக்குரியதுன்னு சொல்லிட்டார். இது சுப்ரீம் கோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. மறுபடியும் கேஸ் தள்ளி வச்சுருக்காங்க உதயநிதிக்கு. இதில் கர்நாடகா கோர்ட்டு ஆஜராகலை, கையெழுத்து போட்டு மனு வாங்கலைன்னு சொல்லி மறுபடியும் சம்மன் அனுப்புகிறாங்க உதயநிதிக்கு. இப்போது அது போக அந்த கஞ்சா சிந்தட்டிக் ட்ரக்கில் அந்த சாதிக் நபர் குடும்பம் ஓடி விழிஞ்சிருக்கு இல்லையா, இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க குடும்ப ஃபேமிலி. அது கண்டிப்பாக அதில் வந்துருன்றாங்க. அதுலேயும் ஏற்கனவே ஊழல் இருக்குது, பத்தாக்குறை இது வேறு. ஸோ இதுக்கு விளக்கம் வேணும். கண்டிப்பாக 12,000 பேர் ஆப்சண்ட்டு +2 எழுதலைன்னா அவெல்லாம் யார் என்ன, இது அடுத்தாப்பில் தலைவர் அண்ணாமலை தான் அதை கேட்கணும். ஸோ மோடிக்கு குடும்பம் இல்லை என்பதால் மற்ற தலைவர்கள் வாரிசுகளை வசைப்பாடுகிறார் என்று ராஷ்டிரிய நிறுவனர் லல்லு பிரசாத் சொல்லியிருந்திருக்கார். லல்லு 9 பசங்க கொள்ளையடிக்கிறார் அவரும். சரி, திமுக காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டணி குடும்பத்துக்கு முதல் உரிமை கொடுக்கிறது, நான் நாட்டுக்கே முதல் உரிமை கொடுக்கிறேன். இந்திய கூட்டணி சேர்ந்தவர்கள் என்னை வசைப்பாட புதிய பார்முலை கண்டுபிடித்துள்ளனர். மோடிக்கு குடும்பம் இல்லை, அதனால் பேசுகிறார். எனக்கு 16 வயது, வீட்டை திறந்து நாட்டுக்காக வெளியேறேன். நீங்கள் தான் என் குடும்பம், பாராட்டி மக்கள் தான் குடும்பம், நாட்டு இளைஞர்கள் தான் குடும்ப மக்கள். ஸோ
அர்ப்பணித்து கொண்டிருக்கேன் என என்னுடைய குடும்பம் அதெல்லாம் நாடு முழுவதும் ஒரே குரல் எடுத்து நான் மோடியின் குடும்பத்தை சேர்ந்தவன் என்கிறது. காங்கிரஸ், திமுக மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியில் ஊழலில் ஊறி போயுள்ளன. அவர்களின் குடும்பம்தான் எல்லாம், ஊழல் தான் அனைத்தும். இப்படிப்பட்ட அரசியலை செய்து பழகிவிட்டன. தேசிய இளைஞர் அரசியலும் வெறுப்படைந்துள்ளனர். ஸோ இதெல்லாம் என்னென்ன சம்பாதிச்சா எல்லாம் பிடிக்கி மக்களுக்கு திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டார். மோடி கேரண்டிட்டார். சென்னையில் மழை வந்தப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது, பாலாறு தேனா ஓடுதுன்னு சொல்லி ஊடக மேலாண்மை, அதாவது பணத்தை கொடுத்து ஊடகத்தை சரி கட்டியிருக்கானுங்க திமுக காரணங்கன்றதை சொல்லாமல் சொல்லிட்டாரு. இதில் ஒரு மோடி மதுரை வந்தப்போ பிடிஆர் ஒரு அமைச்சராக இருக்கார். 4 தடவை பார்த்துருக்காரு. 2 தடவை ஸ்பெஷலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில், அதுபோல் 2 தடவை பார்த்துருக்காரு. நான் சொல்லாட்டி நோட்டு போயிடும் செக்ரட்டரிக்கு நான் மோடியை பார்த்ததுன்னு சொல்லியிருக்காரு பிடிஆர். அது மீனாட்சி கோயிலாக போயிட்டு வந்தார். மீனாட்சி கோயிலில் அவங்க மதர் அங்கே இருந்திருக்காங்க. அது ஏதாவது அந்த இதில் இருக்காங்களா மெம்பர் என்னன்னு தெரியல. ஸோ எதுக்கு சொல்கிறதுன்னா, இப்போ அவர் என்ன பார்த்தாருன்னு தெரியல. நாளைக்கு இவர் பார்த்ததுக்கும் மோடி முன்னாடி அண்ணாமலை பேசியிருக்கார். திமுக ஆட்சி அகற்ற வேண்டிய நேரம் காலம் வந்து விட்டதுங்கிறார். அப்போ யார் இருக்கா இதில் ஏக்நாத் ஷிண்டேன்றது தெரியல. இப்போ ஏன் சொல்கிறாருன்னா, இன்னும் 60 நாள் தான் முக்கியமானவை இந்திய அரசியலில் அப்படிங்கிறார். திமுக ஆட்சி அகற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உலகம் போற்றும் முத்தமிழ் தலைவர் பிரதமர் மோடி இன்று சென்னையில் நம்மை சந்திப்பதற்கு அவர் வந்துள்ளார். மோடிக்கு குடும்பம் இல்லை, அவர் தனி மனிதர் என பீகாரில் உள்ள லல்லு பிரசாத் சொன்னார். அது சரி, உங்களுக்கு சொல்லியாச்சு. அப்போ கோபாலோட குடும்பம் தன் வாழ்க்கையை நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு அர்ப்பணித்தர் இவரே. கோபால குடும்பம் தமிழகத்தில் வளர்ந்துள்ளது. மாவட்டங்களில் சிற்றரசுகள் போல் அந்த குடும்பத்தில் உள்ளவர். அவரை அரசியலிருந்து அகற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதற்கான வாய்ப்பை இந்த லோக்சபா தேர்தல் கொடுத்துள்ளதுங்கிறாரு. கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய திட்டங்கள் தரப்பட்டுள்ளன. வாய் பேச முடிய ஜீவனுக்கும் பிரதமர் மோடி திட்டங்கள் கொடுக்குறாரு அப்படிங்கிறாரு. அதனால் திமுக அகற்ற வேண்டிய நேரத்தில் 25 வருஷத்துக்கு இன்னும் தள்ளி 25 வருஷத்துக்கு யோசிக்கிற பிரதமர் மோடி, இவன் இன்றைக்கி என்ன பேக்கெட் ரோப்போன்னு பார்க்குறானுங்க. அந்த டிஃப்ரென்ஸ் வேறுபடுத்தி பார்க்க தெரியணும் அப்படி சொல்கிறாரு. இதில் இப்போ கருத்து கணிப்பு வந்ததில் நம்ம பர்சன்டேஜ் ஏறி சில சீட்டு வந்தாலே அதுக்கப்புறம் 26க்கு களம் ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிடும். இன்னும் வைப்ரண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். முன்னாடியே ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 234 தொகுதிக்கும் ஆட்டில் போட்டு இப்போயே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் செகண்ட் லிஸ்ட் போட போகிறாங்க ஆல் இண்டியா லெவலில். அதில் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு 10-15 தொகுதிக்கு கேண்டிடேட்ஸ் அறிவிக்கப்படலாம். அதே மாதிரி எலெக்ஷன் டேட்டு மிட் ஆஃப் மார்ச் 14-15 தேதியில் எலெக்ஷன் டேட்டு அறிவிக்கப்படலாம். அநேகமாக ஏப்ரல் மிட் டு மே மிட்டு நடக்கும். அதில் நாம் இங்கே எப்போ நடக்குது, ஏப்ரல் மாதம் கடைசியாக மே ஃபஸ்ட் வீக்கான்றது சொல்லுவாங்க. மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே எலெக்ஷன் டேட் அறிவிக்கப்படலாம் இந்த மாதம். பொறுத்து பார்ப்போம். நன்றி, ஜெயந்த்.